ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். என்று 13/2/2019 புதன்கிழமை விளம்பி வருடம் மாசி மாதம் 1ஆம் நாள் வளர்பிறை அஷ்டமி திதி பகல் 3:48 வரை, பின்னர் நவமி. இன்று ராகு மிதுனத்துக்கும் கேது தனுசுவுக்கும் வாக்கியப்படி மாற்றமடைகிறார்கள். நட்சத்திரம் கார்த்திகை இரவு மணி 10:28 வரை, பின்னர் பூரம். யோகம் பிராமியம் காலை மணி 10:17 வரை. பவகரணம் பகல் 3:48 வரை, பின்னர் பாலபம். ராகு காலம் காலை 12:35 முதல் பகல் 1:59 வரை. யமகண்டம் மாலை 8:25 முதல் 9:48 வரை. குளிகை காலை 11:12 முதல் 12:35 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணிபுரம் போராடம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், மிருகசிருஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகியவையாகும். தைரியக்காரனான செவ்வாய் அதிபதியாக கொண்ட தைரியமும் துணிவும் சுறுசுறுப்பும் மிக்க மேஷராசி அன்பர்களே, தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். சிலருக்கு பணமுடைகள் ஏற்படலாம். உறவுகளின் உதவியால் உள்ளம் மகிழும். தொழிலில் எதிர்பார்த்தபடி ஆதாயங்கள் இருக்கும். வாக்குவன்மையால் பொருளாதார உயர்வுகள் ஏற்படும். தெய்வீக ஈடுபாடு மற்றும் பூஜை வழிபாடுகளால் எண்ணங்கள் ஈடேறும். பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம். அரசு அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படலாம். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். எதையும் சாதிக்கும் திறமை பெறுவீர்கள். உடல்நிலையில் அக்கறை கொள்ளுங்கள். வாகனங்களின் செல்கையில் எச்சரிக்கை தேவை. தன்னம்பிக்கையோடு இருங்கள். குடும்பத்தாரிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9 ஆகும். கவரும் எண்கள் 4 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளம். செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜை செய்து அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். அசுரகுரு சுக்கிரனை அதிபதியாக கொண்ட காதல் விவகாரங்கள், இசை மற்றும் கலையார்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, தனவரவு தாராளமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். புத்தி சாதுரியம் மற்றும் வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். வீட்டிலுள்ள பெரியவர்கள் பாசத்துடன் அரவணைப்பர். நல்ல வாகன யோகம் ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். உங்கள் செயல் வேகம் காரணமாக சம்பாத்திய நிலை உயரும். கடினமான செயல்களை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு இன்று பேச்சே மூலதனமாகும். அரசால் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8 ஆகும். கவரும் எண்கள் 7 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1, 3, 4, 6 ஆகும். அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்தி கூர்மை, ஞானம் அதிகம் பெற்ற எல்லோரிடமும் எளிதாக பழகக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, இலக்கை உணர்ந்து திட்டமிட்டு காரியங்களை செய்யுங்கள். மனதில் உள்ளதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி தெளிவாக மறைக்காமல் கூறுங்கள். உங்கள் திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நாள். எனவே நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தகுதிக்கு மேல் எவருக்கும் வாக்கு கொடுத்து விடாதீர்கள். பெண்களால் விரைய செலவுகள் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். புதிய கலைப்பொருள்கள், புதிய ஆடைகள் ஆகியவற்றை வாங்க தோன்றினாலும் தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். உறவுகள் செயலால் வெறுப்பு ஏற்படும்.
வெற்றிக்கு கடின உழைப்பு தேவை. குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். திறமையுடன் செயல்பட்டாலும் இகழ்ச்சியே மிஞ்சும். வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபங்கள் குறையும். மாணவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3 ஆகும். கவரும் எண்கள் 5, 6, 9. சாதகமான எண்கள் 1 மற்றும் 2 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும், சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். அன்பு செலுத்துவதில் விசுவாசம் உள்ள, உண்மையுள்ள, பிரியமுள்ள கடகராசி அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பெண்களால் நன்மை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியடைவீர்கள். சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையும். அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்த புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து, கௌரவம் உயரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிட்டும். செய்தொழில் வியாபாரம் நன்றாக நடந்து லாபம் அதிகரிக்கும். மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6 ஆகும். கவரும் எண்கள் 8 மற்றும் 1 ஆகும். சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிகப்பு மற்றும் மஞ்சள் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை தங்கத்தில் பதித்து திங்கள் கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். உடை விஷயத்திலும் ஆபரணங்கள் விஷயத்திலும் திருப்திப்படுத்த முடியாத சிம்மராசி அன்பர்களே, புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் கிடைக்கும். அரசாங்கத் துறைகளின் மூலமாக எதிர்பார்த்த அனுபவங்கள் யாவும் வந்து சேரும். மனதிற்கினிய தகவல்கள் வரும். தனவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். மேடை பேச்சாளர்களுக்கு தங்கள் பேச்சின் மூலமாக வருமானம் கிடைக்கும். விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையால் பொருள்களின் விற்பனை சூடுபிடிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகதத்தை பதித்து ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரரை நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிதல், சிவப்பு மலர்களால் அர்ச்சித்தல், கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். சாந்த குணமுடைய, பந்தபாசம் மிக்க, விட்டு கொடுக்கும் மனமுடைய கன்னிராசி அன்பர்களே, புதிய நல்ல ஆரம்பங்களை கொண்டு வரும் நாள். எதையும் திட்டமிட்டு செய்ய முற்பட்டு அதில் வெற்றியும் கிட்டும். நம்பிக்கையுடன் காரியத்தில் இறங்குங்கள். கல்வி, சமூகம் சார்ந்த அல்லது காதல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மகிழுங்கள். அரசியல்வாதிகள் ஆதரவால் நன்மைகள் நடக்கும். தன்னம்பிக்கை கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். பூஜை பொருட்களை விற்பவர்களின் லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகலாம். மாணவர்கள் தெய்வத்தை தொழ கல்வி செல்வம் தேடி வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்:
ஸ்ரீ மகாலட்சுமியை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிதல், மலர்களால் அர்ச்சித்தல், சொர்ணதானம் அல்லது தோரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்திமான், மரியாதைக்குரிய, இனிமையாக பேசக்கூடிய துளாராசி அன்பர்களே, உங்கள் சொந்த விஷயங்களுக்காக மட்டும் உங்கள் பலத்தையும் நேரத்தையும் செலவழியுங்கள். தன்னம்பிக்கை உள்ளவராக, பொறுப்புள்ளவராக, சுதந்திரமானவராக திகழ்வீர்கள். அதன் காரணமாக தலைமை பொறுப்பை ஏற்க விரும்புவீர்கள். நேர்மையாக நடக்க வேண்டிய நாள். மனைவியின் கலகத்தால் உறவில் பகை ஏற்படும். அக்கம் பக்கத்தாருடன் அன்பாக பழகவும். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். சிலருக்கு பணியில் இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி ஆகியவை ஏற்படும். மாணவர்கள் தங்கள் கிரகிப்புமிக்க தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வர். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிவப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்தல், மொச்சை தானம், வெள்ளி தானம் செய்தல் தோஷ நிவர்த்தி தரும். திரண்ட தோள்களையும் வலிமையான கால்களையும் உடைய விருச்சிக ராசி அன்பர்களே, பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள் சேரும். காதல் ஈடுபட்டால் கவலைகளை மறந்து களிப்படைவீர்கள். அரசாங்க ஆதரவு உண்டு. மனதுக்கு பிரியமான மங்கையுடன் உறவு ஏற்படும். இனிய சுற்றுலா பயணங்களால் இன்புறுவீர்கள். புதிய நண்பர்களால் பல நன்மைகள் ஏற்படும். பெண்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உங்கள் திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் கௌரவத்தையும் அடைவீர்கள். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவர். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம் மற்றும் சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்து செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிதல், வெள்ளி மலர்களால் அர்ச்சித்தல், பவளம் அணிதல் ஆகியவை தோஷ நிவர்த்தி ஆகும். குழந்தைகள் மால் பாசத்தை பொழியக்கூடிய தனுராசி அன்பர்களே, தனவரு கூடும். எதிரிகள் பணிவர், எதிர்ப்புகள் குறையும். எண்ணிய எண்ணியாங்கு நடக்கும். பெயரும் புகழும் ஓங்கும். புதுப்பெண்ணின் சிநேகம் ஏற்படுவதால் மனதில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். உல்லாச பயணங்களால் உள்ள மகிழும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். இதுவரை இருந்து வந்த உடலுபாதைகள் நீங்கும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீலம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்த வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்ற துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிந்து அல்லது கொண்டக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். எடுப்பான மூக்கும், கனமான கழுத்தும், கரிய கேசமும் உடைய மகர ராசி அன்பர்களே, காரியத்தில் இறங்கும் அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து இறங்குவது நல்லது. சுய ஒழுக்கம் காரணமாக எவரும் உங்கள் நல்லெண்ணங்களில் இருந்து உங்களை மாற்றிவிட முடியாது. பயணங்களில் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவைப்படலாம்.
எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டு பெறாது. அரசால் ஆதாயம் கிடைக்க அதிக பிரயாசைப்பட வேண்டியிருக்கும். நண்பர்களே பகையாகக்கூடும். கௌரவக்குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்வது சிறப்பு. சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணத்தில் தடைகளும் ஏற்படலாம். சகோதரர்களால் உதவி இருக்காது. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. மகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8 ஆகும். அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சனை செய்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வேதாந்தம், தத்துவம், ஞானம் ஆகியவற்றில் ஈடுபாடுடைய கும்பராசி அன்பர்களே, சந்தேக குணத்தையும் தன்னம்பிக்கையின்மையும் அகற்றினாலே வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும். அனுபவித்த கஷ்டங்களே மற்றவர்களுக்கு அவர்கள் கஷ்டங்களில் உதவக்கூடிய பாடமாக அமையும். மனக்கவலை மற்றும் சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். பயந்த நிலையும் ஏற்படும். அரசு ஆதரவு உண்டு. எந்த காரியங்கள் செய்யும் முன்பும் யோசித்து செய்யுங்கள். அன்னையின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. நன்கு பழகியவர்களே மோசம் செய்வர். எனவே எல்லோரிடமும் எச்சரிக்கையாக இருக்கும். காரிய தடைகளால் ஆர்வம் குறையும். மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழைக்காதீர்கள். முயற்சி திருவனையாக்கும் என முன்னேற முயலுங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8 ஆகும். அனுகூலமான எண் 6 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிகப்பு, வெள்ளை மற்றும் கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்ற துன்பங்கள் தூர விலகும். சூரியனை வணங்கி கருப்பு நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். உண்மையான சுதந்திர மனப்பான்மை உடைய சமூக அக்கறை உடைய மீனராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி, அதிக தனலாபம், புதிய நண்பர்கள், எதிர்பாளர்வால் ஈர்ப்பு ஆகியவை ஏற்படும். மனத்தென்பும் மகிழ்ச்சியும் நிலவும். ஆரோக்கியம் மேம்படும். ஆடை ஆபரணங்கள் சேரும். மனைவியும் மறுக்காமல் அதிகம் ஒத்துழைப்பாள். தன்னம்பிக்கை கூடும். அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. முகநூல் மூலமாக நண்பர்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை அதிகரிக்கும். பணவரவு உண்டு. எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மாணவர்களுக்கு மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9 ஆகும். அனுகூலமான எண்கள் 2, 5, 6 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு, ரோஸ் மற்றும் ஆரஞ்சு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிதல், மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்தல், புஷ்பராகம் அணிந்து கொண்டை கடலை தானம் செய்வது தோஷம் நிவர்த்தி தரும்.